எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. எதே எதே இந்த வந்துட்டேன். சோறு வந்துருச்சான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாரு ரைஸ், சோறு வந்திருக்கான்னு பாரு, வெந்த பக்குவம் போதுமான்னு பாரு. இது சாதம்ன்றதுக்கு கரெக்டாக இருக்குமா? உங்களுக்கு தெரியாது அத்தே பக்குவம் எல்லாம். நல்லா உதிரியாக இருந்தால் தான் லெமன் சாதத்துக்கும் புளியோதரைக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதான் என்ன செய்யன்னு தெரியல. சரி அத்தே, அப்படின்னா இப்போயே வடிச்சிருங்க. வடிச்சிட்டு லெமன் சாதமும் புளியோதரையும் இந்த இதில் கிண்டிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மத்து இருக்குல்ல, அதை வச்சு மசிச்சு விட்டு தயிர் சாதம் கிண்டிக்கலாம். அப்படி செஞ்சுக்கலாங்கிறியா? அதுவும் சேர்த்தேன். அப்புறம் இன்னொரு குக்கரில் தக்காளி சாதம் வச்சுருக்கேன், இன்னொரு குக்கரில் தேங்காய் பால் சாதம் வச்சுருக்கேன். 5 போதும்ல? 5 பத்தாது தே. தாய் வீட்டிலேருந்து ஒரு 9 வகையாவது கொண்டு போகணும், குறைஞ்சது ஒரு 7ஆவது கொண்டு போகணும். ஆனால் நேரம் இல்லையே, 7:30 to 9 தான் நல்ல நேரம். நான் நேற்று தான் வந்தேன், எனக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் விஷயமே தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலாவது நேற்றே கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இப்போ அவசரத்தில் ஒன்றும் பண்ண முடியாமல் கிடக்கு. சரி இருக்கட்டும், 5 போதும். இன்னும் பழம் இருக்குது, ஸ்வீட்ஸ் இருக்குது, போதும். சரி ஐசா, அப்போ நான் இதை வடிச்சிடுறேன். எங்கள் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சானே நீ தலையில தொங்க விட்டு தோலை உரிச்சு போடுவார் தெரியுமா? உங்கள் அண்ணன் திட்டுனா திட்டு வாங்குங்க, கேட்டால் என் மகளுக்கு செய்கிறேன்னே அப்படின்னு சொல்லுங்க. ஐசு, நான் எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லாமல் எங்கள் அண்ணங்கிட்ட கேட்காம இது வரைக்கும் ஒன்றுமே செஞ்சதில்லை ஐசு. மலருக்கு தலை பிரசவம், நீங்கள் தான் முன்னாடி நின்று பார்க்கணும். சரி, அதை தான் பார்க்க முடியலை. வளகாப்புக்காவது போயிட்டு வருவோம். எங்கள் அண்ணே, உங்கள் அண்ணங்கிட்ட நான் வேணா சொல்கிறேன், போதுமா? சொல்லி பர்மிஷன் வாங்குறியா? சரி வாங்கி தரேன். ஆமாம், இந்த நைட்டி என்ன புதுசாக இருக்குது? ஆமாம் ஐசு, புதுசு தான். நைட்டிக்காரரு அப்பப்போ நைட்டியெல்லாம் கொண்டுட்டு வருவார். மரக தான் எடுத்து வச்சா மலருக்குன்னு. ஆனால் என் மருமக பிள்ளை கருப்பை இருக்கா, அப்படி இல்லை, நைட்டியெல்லாம் போடக்கூடாதுன்னு மலர சொல்லியாச்சு. ஆமாம் சொல்லியிருக்கா, அந்த அண்ணன் நைட்டியெல்லாம் போடக்கூடாது, நைட் பேண்ட்டு தான் போட்டு தூங்கணும்னு சொன்னதாக சொல்லியிருக்கா. ஆமாம், அதனால் அந்த நைட்டியெல்லாம் எடுத்தது புதுசு அப்படியே இருந்தது. இன்னைக்கு உனக்கு உபயோகப்பட்டிருக்கு. சரி போட்டுக்கோ, புதுசு தானே. சரிங்க தே. குமார் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் நாச்சியாரக்கா வீட்டில். அவங்ககிட்ட எடுக்கிறது ஒரு வாய்க்கு நல்லது. கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னு வையேன், அவங்ககிட்ட பிடிச்சி அடிச்சு வாங்கிட்டு வந்துடலாம். ஆமாம் சரி, நான் தலை சீவி ரெடி ஆகுறேன். நீங்களும் டக்குன்னு சோறை வடிங்க. தக்காளி சாதத்துக்கு தேங்காய் பால் சாதத்துக்கும் கரெக்டாக 3 விசில் மட்டும் வைங்கத்தே, அதுக்கு மேலே வைக்காதீங்க. உனக்கு சமையலாம் தெரியுமா? இந்த குக்கரில் வச்சு சமைக்கிற சாதம் மட்டும் தெரியும், மற்றபடி வேற ஒன்றும் தெரியாது. சரி பழகிக்கலான்னு. தக்காளி சாத வாசனை நீ இழுத்துக்கிட்டு வருதே. தக்காளி சாதம் அடி பண்ற பார்வதி? ஆமாங்க, ஆனால் உங்களுக்கு இல்லை. எம்மா, தேங்காய் பால் சாத வாசனை. எம்மா மயிலு, நீ இங்கே தான் இருக்கியாடி? தேங்காய் பால் சாதம் மாடி இன்னைக்கு நம்ம வீட்டில். ஆமாங்க, ஆனால் உங்களுக்கு இல்லை. ஏய் பார்வதி, தக்காளி சாதம் மாடின்னு கேட்டா ஆமாங்கிற, ஆனா எனக்கு இல்லைங்கிற. அவன் தேங்காய் பால் சாதமானு கேட்கறான், ஆமான்னு சொல்லிட்டு அவனுக்கு இல்லைங்கிறீங்க. என்ன ஆகுது, என்ன நடக்குது? ஏங்க, இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு மலருக்கு வளகாப்புங்க. அதுக்காக 5 வகை சாதம் செய்யறோம். 5 வகை சாதம் செய்யறதுக்கு தாங்க நேரம் இருக்கு. இல்லைன்னா ஒரு 7 9ன்னு செஞ்சிருக்கலாம். எது, அவளுக்கு சாதம் செஞ்சு கொண்டு போறியா? அப்ப எனக்கு இல்லையா? எங்க டிஃபன் கேரியர்ல எடுத்து வச்சது போக மிச்சம் இருந்தா உங்களுக்கு தாரேன். ஏண்டி மிச்சம் மீதிய சாப்பிடுறதுக்காக ஒருத்தன் மளிகை தோட்டத்துல காலையில இருந்து பொழுது வரைக்கும் வேலை பார்த்துட்டு வரான். ஆமா, அவளுக்கு நீ எதுக்கு கொண்டு போகணும்? அவங்களத்தான் வீட்டை விட்டு அனுப்பி விட்டாச்சுல்ல. இப்ப வளகாப்புக்கு நீங்க போய் முறை செய்யாம என்ன அட்டியா கிடக்கு? இப்ப யாரு கேட்டு நீ சாதம் செஞ்சு கொண்டு போற? இந்த என் மருமக தான் கொண்டு போகணும்னு சொன்னா. எத்தே சமைங்கத்தே, கொண்டு போவோம்னா. ஓஹோ, நானா நேத்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஏய் என்ன நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்க போல? அதானே. ஏய் இந்த ஐஸ்வர்யா, என் தம்பி கையால ஒரு மஞ்சள் கவுத்தை கட்டிட்டு வந்தா நீ அவனுக்கு பொண்டாட்டி ஆயிருவியா, இல்ல இந்த வீட்டு மருமகள் ஆயிருவியா? நீங்க அப்புறம் மயிலக்காவை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? அப்படியே ஒரு மஞ்சள் கயித்தை கட்டி தானே கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப அவங்க உங்க பொண்டாட்டி இல்லையா, இல்ல இந்த வீட்டு மருமக இல்லையா? ஏப்பா பாத்தீங்களாப்பா? என்னத்த பாத்தீங்களாப்பா? நீ அப்படித்தானடா செஞ்ச, அதனாலதான் கேக்குறா. இங்க பாரு, வாய கொஞ்சம் குறை. உங்க அம்மா அந்த குண்டமால மாதிரி வாய் பேசிக்கிட்டு திரிஞ்சேன்னு வச்சுக்கோ. எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். ஏன், அவ குண்டமா தானே? ஆமா, இவருக்கு பெரிய ஷாருக் கான் கிருத்திக் ரோஷன் நினைப்பு. ஐசு அப்படின்னா யாரு? எது என்னது என்னது? ஐசு யார் அப்படி ரோசப்பட்டு நிப்பா? ரோசப்பட்டு நிக்கிறது இல்லத்தே, கிருத்திக் ரோஷன்னா ஒரு பேரு, ஒரு ஹிந்தி நடிகர். அவர் மாதிரி இருக்கிறதா மாமாவுக்கு நினப்பு போல. கண்ணாடி இருக்கா இல்லையாத்தே நம்ம வீட்டில்? பெருசா இருந்தன்னா மாமா கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க, இல்லைன்னா முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வைங்க. பாத்தியா என்ன வாய் பேசுறான்னு? நீங்க பேசுனா பதிலுக்கு அவ பேசதே செய்வா. ஏய் குமார், இங்க பாரு, நானும் என் மாமனாரும் பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்கு குறுக்க வர? ஒன்னேத்தான ஐசு வயிறாது. நானும் என் மாமனாரும் தமாஷா 1000 பேசுவோம், நீ எதுக்கு நடுவில் குறுக்க வர? இப்போ என்ன ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டியா? கொடுத்துட்டு கடைக்கு கிளம்பு. ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டியா? பழமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லாம் வாங்கியாச்சு.
மாமாட்ட தான் என்ன பெர்மிஷன் கேட்கல. சரி பையன் அங்கே வச்சுட்டு கடையில் அவங்க மாமா இருந்தாருன்னா கையோட கேட்டுட்டு வந்துரு பர்மிஷன் போ. சரி ஐசு. ஏய் டாடி பார்வதி, நீ யாரை கேட்டு அங்க போற? எங்கள் அண்ணன்கிட்ட கேட்கணுங்க, கேட்டுட்டு அவர் விட்டாருன்னா போகலான்னு இருக்கேன். இல்லைன்னா ஐசுவும் குமார் மட்டும் போயிட்டு வரட்டும். உங்க அண்ணன் கிட்ட கேட்க போறியா? கட்டின புருஷன் நான் ஒருத்தன் இருக்கேன், என்கிட்ட காலடி. நீங்கள் கேட்டால் விடுவீங்களாங்க? விட மாட்டேன். அப்படின்னா நானும் கேட்க மாட்டேன். எனக்கு வேலை நிறைய கிடக்கு, சோறை வடிக்கணும், அப்புறம் குழஞ்சு போகும். லெமன் சாதத்துக்கும் புளியோதரைக்கும் குழஞ்சா நல்லாவே இருக்காது. எத்தே அந்த 2 குக்கரையும் 3 விசிலோட அமர்த்திருங்க. சரி ஐசு, நீ போய் ரெடி ஆகு போ, ட்ரெஸ் வந்துருச்சு பாரு. சரிங்க தே. கொழுப்ப பத்தியா நேத்து வந்த கழுதைக்கு? இவன் யாரை கேட்டு 5 வகை சாதம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அரிசி வாங்கி போடுறது நானு, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. இன்னும் மத்த செலவெல்லாம் யார் பண்றது? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இவ? மாமா, எல்லா செலவும் உங்க பிள்ளை என் புருஷன் குமார் செலவுல தான் நடக்குது. நீங்க உங்க காசை ஒன்றும் கொடுக்க வேண்டாம். என்னது? குமார் தான் அவங்க மாமா கடையில காலையில காசு கொடுத்து அரிசி வாங்கிட்டு வந்தான். அந்த அரிசியில தான் இப்ப சாதம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத்தை. மத்த எல்லா செலவுமே குமார் செலவு தான். ஓஹோ, துறை இப்ப தனியா சம்பாதிக்கிறாரோ, அந்த தைரியம் தானோ? ஆமா. என்னன்னு போங்க, என்கிட்ட காசு வைக்காம இருந்தா சரி. இந்த பிள்ளைக்கு என்ன ஒரு திமிரு பத்தியா மயிலு? அவ திமிரு பிடிச்சு பேசுறதெல்லாம் இருக்கட்டும். வீட்டுக்கு இளைய பிள்ளை குமார், மலருக்கு 2வது அண்ணன். அவனே வளகாப்புக்கு முறை செய்யணும்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். நீங்க மூத்த அண்ணனா இருந்து செய்யலைன்னா அப்புறம் நம்ம மரியாதை கௌரவம் என்னங்க ஆகுறது? அதுக்கு அப்புறம் என்ன, அவன் காலேஜ் படிப்பை கூட இன்னும் முடிக்கல. அவனே அவன் சத்துக்கு வளகாப்புக்கு தங்கச்சிக்கு செய்யணும்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க இன்ஜினியரிங் முடிச்சவரு, தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க செய்யலைன்னா அப்புறம் என்னங்க நடப்பாங்க எல்லாரும்? யாரை என்னமோ நினைச்சிட்டு போட்டோம், அதுக்காக நான் எதுக்கு செய்யணும்? அவங்கள தான் வீட்டை விட்டு விரட்டி விட்டாச்சுல. வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டா உங்க தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுமா? இந்த குமார் போறா கூட ஐசு போறா, ஐசு போறா கூட குமார் போறா, நானும் போறேன். நான் தான் முறைக்கு மூத்த நாத்தனாரு மலருக்கு. நானும் போறேன், என் கூட நீங்களும் வரணும். எது, நீ போறியா? அப்புறம் நேத்து உங்க தம்பி கையில தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தவெல்லாம் நாத்தனாருக்கு முறை செய்யறேன்ட்டு கிளம்புவா. நானு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் பேசாம இருந்தா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த வீட்டுல? இல்ல உங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு மூத்த ஆம்பளை பிள்ளை நீங்க, மூத்த மருமக நானு. நம்ம 2 பேருக்கும் இல்லாத உரிமையா குமாருக்கும் நேத்து வந்து அந்த ஐஸ்வர்யாவுக்கும்? இப்ப என்ன தாண்டி செய்யணுங்கிற? நான் குளிச்சு ரெடி ஆயிட்டேன், நீங்களும் குளிச்சு ரெடி ஆகுங்க. மணி என்ன ஆகுது? 7:30 to 9 நல்ல நேரமா. அந்த நேரத்துக்கு தான் ஃபங்க்ஷனா. நம்மளும் போறோம், போற வழியில வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கலாம். கிளம்புங்க. ஏய் என்ன? நான் என் நாத்தனாருக்கு முறை செய்ய தான் போறேன். நான்லாம் என் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன். பொண்டாட்டி வேணும்னா என் பின்னாடி வாங்க. ஏண்டி, அவங்க 2 பேரும் பண்ண தப்பையும் அவங்கள வீட்டை விட்டு விரட்டி விட்டதே மறந்துட்டீங்களாடி எல்லாரும்? ஆமா, நம்ம எல்லாரும் ஒழுக்க சிகாமணி அவங்கள சொல்றதுக்கு. பொண்டாட்டி வேணும்னா பின்னாடி வாங்க, இல்லைன்னா நான் மட்டும் போறேன். ஏ மயிலு, இந்த அடி மயிலு, ஏ மயிலு. நான் போகத்தான் போறேன். பொண்டாட்டி வேணும்னா பின்னாடியே வாங்க சொல்லிட்டேன். ஏ மயிலு, இந்த அடி அடியே நில்லுடி. எங்க உங்க பர்ஸ கொடுங்க, காசு வேணும் எனக்கு. ஏ பர்ஸ விடுறி கொடுங்கங்கறேன். காசு வேணுங்க எனக்கு. போற வழியில பஜார்ல எல்லாம் வாங்கிட்டு போகணும். அவளுக்கு ஒரு Dress இல்லனா ஒரு சேலையாவது எடுத்துட்டு போகணும். கொண்டாங்க. ஐயோ, படுத்து எடுக்கறடி. இப்போ என் கூட நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? வந்து தொலைறேன். அப்ப போய் குளிங்க சீக்கிரம். சே, இவளோட பெரிய இம்சையாத்தான் இருக்கு. அப்படியா? சரி எத்தே மாமியாரே, கேட்டுக்கிட்டீங்களா? நடக்கிறத கேட்டுக்கிட்டீங்களா? நேற்று இந்த வீட்டுக்குள்ளே வந்த காளானெல்லாம் இன்னைக்கு கொடியட்டி பறக்குது. இந்த வீட்டிலையே பிறந்து வளர்ந்த நம்ம தான் வேஸ்ட்டாக இருக்கோம். என்னத்தே செய்கிறது? உங்கள் மாமா அங்கே போகிறதுக்கு சம்மதிக்கவே மாட்டார். ஒரு சீம்பால் கொடுத்து விடுறதுக்கே வஞ்சாரு. மாமா வைவாருன்னு பயந்துக்கிட்டு நம்ம தான் மூளையில் உட்காந்துருக்கோம். பார்த்தீங்களா, நேற்று வந்து அந்த ஐஸு காலம் இன்னைக்கு கிளம்புது முறை செய்கிறதுக்கு. முந்தா நாள் வந்து அந்த மயில் மைனி அவங்களும் நானும் முறை செய்ய போகிறேன்னு போட்டிக்கு கிளம்புறாங்க. எங்கள் அம்மாவை பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், எங்கள் அண்ணன் சொல்கிறத மீற மாட்டேன், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு கதை விட்டுட்டு ஆளுக்கு முன்னாடி 5 வகை சாதம் கட்டிட்டு கிளம்ப போகிறாங்களாம். இன்னும் வேறு யார் கிளம்ப போகிறா? ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்குது. எல்லாம் அடுப்படியை விட்டு கிளம்பிட்டாங்களோ? இந்தா, நீ ஒட்டு கேட்குறத மட்டும் உங்கள் மாமா பார்த்தாருன்னு வை. தட்டியை வச்சு ஜன்னலையெல்லாம் அடங்கேன்னு சொல்லுவேன். காதில் விழுந்தா கேட்க தான் செய்வோம். என்கிட்ட தான் நல்லா எகிருவேன். உங்கள் மாமா வந்து பேசி பாரு பார்ப்போம். அதையெல்லாம் விடுங்க. இப்போ வளகாப்புக்கு அவங்கெல்லாம் போகிறாங்க. நம்ம போகிறோமா இல்லையா?
சீ, என்னை நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது. என் கூட பிறந்த அக்கா, அவளுக்கு ஒரு முறை செய்கிறதுக்கு என்னையால் முடியலை. பயந்து பயந்து சாக வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பெத்த மகனோட கட்டின பொண்டாட்டி அவ. பத்தா குறைக்கு எங்கள் அக்காவுக்கு தாய் மாமன் பொண்டாட்டி அத்தை, போதா குறைக்கு மாமியார் வேற. ஏய், ரொம்ப ஓட்டாதானே? உங்கள் மாமா வர விட்டு கேட்குறியா? ஆமாம், கேட்பாங்க. எல்லாத்துக்கும் காத்துக்கிட்டே நிற்பாங்க. இங்கே பாருங்க, நான் போகத்தான் போகிறேன். நான் காலேஜுக்கு கிளம்புற மாதிரி கிளம்புறேன். நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி அப்படியே வந்துருங்க. எல்லாம் செஞ்சு கொண்டு போகும்போதே உங்கள் மாமா பார்த்துட்டு கேட்பாரு, என்ன ஏது எங்கே போகிறேன்னு. இங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு போனாதே என்ன ஏது எங்கே போகிறேன்னு கேட்பாரு. போகிற வழியில் வாங்கிக்கிடுவோம். வெறுங்க வீச்சிக்கிட்டு வாங்க. காசை மட்டும் மணிப்பர்ஸில் வச்சு எடுத்து அவங்க ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு வாங்க, வெளியே போவோம். உங்கள் பெரியத்தை பார்த்துட்டாங்கன்னா பார்த்துட்டாங்கன்னா என்ன தலையை சீவிடுவாங்களா? அம்மா, நீங்கள் எதுக்கு இங்கே தான் போகிறோன்னு சொல்கிறீங்க? நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு என்ன தேவை சொல்லுங்கள். அப்படிங்கிற நான் போகத்தான் போகிறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இருக்கிறது இங்கே ஒத்த மருமக தான். மருமக வேணும்னா என் பின்னாடி வாங்க. இல்லைன்னா நான் போயிட்டு வந்து உங்களை கொடுமைப்படுத்துவேன். மருமக கொடுமைனா எப்படி இருக்கும்னு காட்டுவேன். எது, நீ என்னையே கொடுமைப்படுத்துவியா? பண்ணுனாலும் பண்ணுவா. எனக்கும் போகணும்னு ஆசையாக தான் இருக்குது. என் மாமாவை நினச்சாதான் பயமாக இருக்குது. போவோம். அப்படியே தலையை சீவிடுவாராக்கும். அப்படியே சீவனா என்ன, அப்படியே சடையை பண்ணி பூ வைக்க சொல்லிடுவோம். நான் போகத்தான் போகிறேன். அடுத்து மிளகு 1/4 கிலோ என்னாச்சு? சீரகம் ஒரு 1/4 கிலோ. வேற சாம்பார் பொடி பெரிய பாக்கெட்டு 2, ரசப்பொடி பெரிய பாக்கெட்டு 2. அடுத்து மல்லி 1 கிலோ அண்ணாச்சி. வத்தல் 1 கிலோ. அடுத்து அண்ணாச்சி சவ்வரிசி 1 கிலோ. ஒரு 100 கிராம் முந்திரி பருப்பு, 100 கிராம் கிறிஸ்மஸ் பழம். அவ்வளோதான் அண்ணாச்சி. நான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் போன தடவை கொடுத்த லிஸ்ட்டையும் இதையும் ஒரு தடவை சரி பார்த்துக்கங்க அண்ணாச்சி. ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா பார்த்து போட்டு விட்டுருங்க, நான் காசு கொடுத்து விட்டுறேன். சரி, எங்க வீட்டுக்கா இல்லை கடைக்கா? அண்ணாச்சி, கடைக்கு அனுப்பிடுங்க அண்ணாச்சி. சரி, ஒரு 10 மணிக்குள்ள அனுப்பி வைக்கிறேன். சரிங்க அண்ணாச்சி. அப்புறம் பைபாஸில் நம்ம அருணாச்சல அண்ணன் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்தை வாங்க போகிறதா பேச்சு வந்தது. அதுக்குள்ள வந்துருச்சா? சரிதான். ஆமாம் அண்ணாச்சி. அப்புறம் பிள்ளைகளுக்கு மருமக பிள்ளைகளுக்கு எல்லாம் பைசா செலவு இல்லாமல் கல்யாணத்தை முடிச்சிடுறீங்க போல. ஆமா, பின்ன அந்த காசை மிச்சம் பிடிச்சு தான் பைபாஸ்ல இடம் வாங்க போறேன். சரி வச்சுறேன் அண்ணாச்சி. 10 மணிக்குள்ள சரக்கு கடைக்கு வந்து சேரும். சரிங்க அண்ணாச்சி. அப்புறம் அண்ணாச்சி, ஊருக்குள்ளே பேசினதை தான் கேட்டேன். ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. ஒன்றும் பரவாயில்ல, நீங்களும் ஊருக்குள்ள ஒரு ஆள் தானே. சரி, வச்சிடுறேன். சரிங்க அண்ணாச்சி. கேளு குமார், கேளு. மாமா, என்ன ஒரு 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 மணி நேரம் பர்மிஷன் வேணும் மாமா. 1 மணி நேரம் பர்மிஷனா? இப்போ சரக்கு ஆர்டர் எடுத்திருக்கேன், டெலிவரி பண்ண வேண்டியதா இருக்கு 10 மணிக்குள்ள. நான் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன் மாமா. மணி இப்போ 7 தானே ஆகுது. 8, 8:30க்குள்ள கடையில் இருப்பேன். அதுக்கப்புறம் நீ வந்து சரக்கெல்லாம் பொட்டலம் கட்டி எப்போ கொண்டே டெலிவரி கொடுக்குறது? இப்போ வேற கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்கு. அங்கே கபாலியும் வீராவும் 2 பேரும் ஒத்தையில சமாளிக்க முடியல. மாமா, மலருக்கு என் தங்கச்சின்னு சொல்லு. என் தங்கச்சிக்கு இன்னைக்கு வளகாப்பு மாமா. போயிட்டு சட்டுன்னு வந்துடுவேன் மாமா. 1 மணி நேரத்துக்குள்ள கடையில் இருப்பேன். நீ எங்க வேணாலும் போ, அதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. முன்னாடியே இதெல்லாம் கேட்டிருக்கணுமா இல்லையா? இந்நேரம் தான் கடையில கூட்டமா இருக்கும். இப்ப கடையை அம்பான்னு விட்டுட்டு நீ கிளம்புனா எப்படி? அது காலையில தான் மாமா ஃபங்க்ஷன். அதான் அந்த தகவல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ நீ என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போறதா பிளான் பண்ணல. போறதா பிளான் பண்ணிட்டு தான் பர்மிஷனை கேட்கற மாதிரி தெரியுது. ரெடியா வந்திருக்கீங்க? ஏமா, நீ இன்னைக்கு காலேஜ் போக வேண்டாமாமா? ஆமாப்பா, போகணும். இப்போ நாங்கள் சைக்கிளில் தான் போகிறோம். போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம். என்னை கொண்டு வந்து விட்டுருவான். அப்புறம் நான் வெண்ணிலா கூட காலேஜுக்கு போகிறேன். சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வரப்பாரு. கிளம்பு. சரிங்க மாமா, போயிட்டு வந்துடுறேன். அது போயிட்டு வந்துடுறோம். ஓடிடுவோம். நிமிந்தே பார்க்க மாட்டேங்கிறாரு. நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு கூப்பிடுங்க மாமான்னு. மாமா மாமா. என்ன இருமல் சத்தம் ரொம்ப ஓவரா இருக்கு? என்னன்னே தெரியல மாமா. காலையிலேருந்து எந்திரிச்சதுலேருந்து ஒரே இருமலாக இருக்குது. அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். ஆமாம் மாமா, அத்தையை தனியாக அனுப்புறதுக்கு எனக்கு மனசே கேட்கல. அதான் நானும் துணைக்கு போயிட்டு வரலான்னு. இவ்வளவு இருமல் இருக்கும்போது எதுக்கு தலை நிறைய இவ்வளவு பூ வச்சிருக்க? ஐயோ, மண்டை மேலே இருக்கிற கொண்டையே மறந்துட்டனே. என் அத்தைக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. பேரம்பேத்தி எடுக்கிற வயசில் பேரன் லவ்லியை பூசிக்கிட்டு இது போடுற மேக்கப் இருக்கே, இதில் இந்த பூ வேற, இது நடுவில் ஒத்த ரோசா பூ வேற. கேட்டால் எங்கள் அண்ணனே தோட்டம் வச்சுருக்காரு, நான் பூவை கேட்டு எப்படின்னு ஒரு வியாக்கியானம் வேற. இந்த மனுஷங்கிட்ட இதெல்லாம் முடியுமா? பார்த்த உடனே பொசுக்குன்னு கேட்டுட்டாரு. என்ன வாடி பயிர் மேனு வச்சே மாமா.
பார்த்து பார்த்து மெல்ல இருமு, தொண்டை வெளியே வந்து விழுந்துற போகுது. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் மாமா. உங்க 2 பேரையும் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரியே தெரியல. அவர் என்ன கேட்டாலும் படக்கு படக்குன்னு என்னையவே திரும்பி பார்க்காதீங்க. நான் தான் சொல்லி கொடுத்து பண்ற மாதிரி இருக்கா இல்லையா? திரும்புங்க. ஆமா மாமா. போ போ கிளம்பு. இன்னும் பாருடா, திரும்புங்க, குத்திரு. மாமா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். கிளம்புன்னு சொல்லியாச்சு, கிளம்பு. மாமா இந்த முத்து பையில காலையில இருந்து ஆளைய காணும், பாத்தீங்களா மாமா? நீங்க போற அதே ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் உலாத்திக்கிட்டு இருப்பான், போய் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? இவங்கள பாரு, பல்ல காட்டிக்கிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறத. சரி வாங்க. என்னே என்ன காலங்கத்தால எல்லாரும் கடப்பக்கம் படையெடுத்து வர்றீங்க? என்னே, குமாரும் ஐசு பாப்பாவும் மலர் வீட்டுக்கு போயிருக்காங்க. வள்ளி மயிலு அவங்களும் போயிருக்காங்க. நானும் போயிட்டா. யார் வீட்டுக்கு? மலர் வீட்டுக்கு, என் பிள்ளை வீட்டுக்குண்ணே. உன் பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு என்கிட்ட எதுக்கு கேக்குற? இல்லைண்ணே, தெரிஞ்சா நீங்க வைவீங்களோன்னு அதான் கேட்டுட்டு போவேன்னு வந்தேன். உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போயிட்டு வா, என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ போயிட்டு வரட்டானே? என்னை போயிட்டு வரட்டானே? என்னை போயிட்டு வரட்டானே? போயிட்டு வரட்டான்னு கேட்டேன். சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? இல்லைண்ணே, போகணும்னு தோணுச்சுன்னா போயிட்டு வந்தீங்க, அதானே எனக்கு புரியலை. உனக்கு போகணும்னு தோணுதா? இல்லை, எல்லாரும் போகிறாங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லு, உனக்கு போகணும்னு தோணுதா? இல்லைண்ணே, எல்லாரும் போகிறாங்க, அதான். சப்புன்னு செகுல கட்டி அறைய போறேன் பாரு. கேட்கறதுக்கு பதில் சொல்லு, உனக்கு போகணும்னு தோணுதா? எல்லாரும் போறாங்க, நம்மளும் போகலைன்னா நம்மள தப்பா நினைச்சுக்கிடுவாங்களோன்னுலாம் போகாத. உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போயிட்டு வா. என்ன புரிஞ்சதா இல்லையா? புரிஞ்சதுண்ணே. போயிட்டு வாங்குறாரா போக வேண்டாங்கிறாரான்னு புரியலை. கேட்டா வைவாரோ? என்னே என்னத்தா? ஒண்ணுமில்லண்ணே, நான் போயிட்டு வந்துடுறேன். பேரம் பேத்தி எடுக்கிற வயசாச்சு, இன்னமும் ஒரு முடிவை சுயமா எடுக்க தெரியுதான்னு பாரு. அண்ணி அண்ணி, நான் ரெடி, நீங்க ரெடியா? இந்த வந்துட்டேன். எங்க போறோம்னு சொல்லவே இல்லை. வளகாப்பு யாருக்கு? நீங்க போனா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அண்ணி. நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏய், அவதான் வரலன்னு சொல்றாள்ல, விட வேண்டியதானே? நான் உன்னையும் சேர்த்து தான் கூப்பிட்டு இருக்கேன். அண்ணியை விட்டுட்டு போக சொல்றேன். அப்புறம் எனக்கு துணைக்கு யார் வருவா? எனக்கு துணைக்கு அண்ணி வருவாங்க, அன்னைக்கு துணைக்கு நீ வா. இங்கே பாரு, எனக்கு மில்லில் காலேஜில் எக்கச்சக்கமா வேலை இருக்கு. இவளையும் நான் மில்லுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு அது தெரியும் தானே? வளகாப்பு 7 to 9 தான். நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு எப்படியும் உன்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் டியூட்டி மாற டைம் தானே. மேனேஜர் கிட்ட பொறுப்பை படைச்சிட்டு வா, போயிட்டு வரலாங்க. அவ்வளோ ஆசையா கூப்பிடுறல்ல. அப்படியே இருந்தாலும் வளகாப்புங்கிறது பொம்பளைங்க சமாச்சாரம். இதுல நான் எதுக்கு? அண்ணா, நீ தான் முக்கியமா வரணும். நீ எதுக்குன்னு கேக்குற? ஏய், உங்க அண்ணன் எதுக்கு முக்கியமா வரணும்? அவ்வளவு நெருங்கின சொந்தமா இல்ல நெருங்கின ஃப்ரெண்ட்ஸா? இந்த வளகாப்பு நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இவன் தான். இவன் வராம எப்படி? ஏய் சுரபி. என்ன சுரபி? இவர் முக்கியமான காரணம்னா என்ன சொல்ற? நீங்க வந்து பார்த்தா உங்களுக்கே புரியும் அண்ணி. வாங்க. சரி போலாம். அவங்களுக்கு வாங்கின தங்க காப்பு எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேன். ஏங்க, ஆசையா கூப்பிடுறல்ல, வாங்க. நீங்களும் இத்தனை வருஷமா ஃபாரின்ல இருந்துட்டு இப்பதான் வந்திருக்கீங்க. அவன் எங்கேயாவது கூப்பிட்டா கூட துணைக்கு போகணுங்க. வாங்க போவோம். இவ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் இவளுக்கு தம்பியா இல்லை இவளுக்கு அண்ணனா? அப்பாவுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீ தானே. வா, போயிட்டு வரலாம். ஆசையா கூப்பிடுறல்லங்க, வாங்க போயிட்டு வரலாம். அப்பா எங்க? இப்போ நீ வரலைன்னா அப்பா கிட்ட தான் சொல்லி. எது? இல்ல, நீ வரலைன்னா அப்பா கிட்ட சொல்லி அப்பாவை துணைக்கு கூட்டிட்டு போலான்னு இருந்தேன். நீ வரலைன்னா அப்பா கிட்ட தான் சொல்லணும். வந்து தொலைக்கிறேன், வா. நான் ரெடி ஆயிட்டேன். போயிட்டு ரூம்ல ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. ஏய், என்ன இந்த வளகாப்புக்கு நான் தான் காரணம், என்னாலதான் நடக்குதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? அதுதானே உண்மை. சுரபி வேண்டாம், என்கிட்ட விளையாடாத. தங்கச்சின்னு பார்க்க மாட்டேன். நானும் உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத. அண்ணன்னு பார்க்க மாட்டேன். மரியாதை என் கூட வா. இப்ப நான் வந்து அங்க என்ன பண்ண போறேன்? நீ அங்க வா. அங்க வந்து நீ என்ன பண்ணணும்னு சொல்றேன், வா. இங்க பாரு, என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏதாவது டேமேஜ் வந்தது அப்புறம் தங்கச்சின்னு பார்க்க மாட்டேன். வாடா. வலிக்குதாடா பிள்ளை? மெதுவாக தானே போடுறேன். அவளுக்கு வலிக்க முன்னாடி உனக்கு தானே வலிக்கும். அழுங்காம போடுறையே, அழகாக போடுற. போடு போடு போடு. உன் பொண்டாட்டிக்கு எல்லா வளையலையும் நீயே போட்டு விடணும்னு ஆசை. போட்டு விடு போட்டு விடு. இல்ல பாட்டி, நீங்களும் வந்து போடுங்க. இல்லையா, உன் பொண்டாட்டி நேரத்தை என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? இங்க பாருங்க பாட்டி, என் மாமன் தான் எல்லா வளையலையும் போடுவான். அவன் போட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இடம் இருந்தாலே நீங்க போடணும்னு சொல்லியிருக்கா. ஏண்டா மானு, நம்ம பாட்டி தானே.
அவங்களும் வளையல் போட்டு ஆசீர்வாதம் பண்ணா தானே நல்லா இருக்கும். ஐயா நான் வளையல் போடாட்டினாலும் என் ஆசீர்வாதம் உங்கள் 2 பேருக்கு எப்பவும் உண்டு. மாசமா இருக்கிற பிள்ளை ஆசையை நிறைவேற்றியா நீயே போடு. உன் மேலே தான் உசுரையே வச்சிருக்கா, நீயே போட்டு விடு. எனக்கு ஒன்றும் இல்லை. என்னை முன்னாடி வச்சு நீங்கள் இதெல்லாம் செய்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன பெருமை வேணும்? சரிங்க பாட்டி. பிள்ளைக்கு வளையல் அழகழகா வாங்கியிருக்கீங்க, நல்லா இருக்கு. எல்லாமே போட்டாச்சு பாட்டி. அவ்வளோதானே பாட்டி? அவ்வளோதையா. இந்த வேப்பலைய வளையல் மாதிரி கட்டணும் காப்புக்கு. அதை நீங்க கட்டி விட்டுருங்க பாட்டி. சரியா கண்ணு, சரி. அழகா இருக்கு, நீ அழகா இருக்கடா பிள்ளை. வளர்மதி அக்கா, நாங்க சொன்னோங்கிறதுக்காக இன்னைக்கு நீங்க லீவு போட்டு எங்க கூடவே இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இருக்கட்டும், நம்ம மலரு. இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பாட்டி, ரசத்துக்கு இந்த வாளி பத்த மாட்டேங்குது பாட்டி. பாட்டி சாம்பார் இந்த வாளியில தானே ஊற்ற சொன்னீங்க, கரெக்டான்னு பாருங்க. ஏப்பா வாளி பிடிக்கிற அளவுக்கு ஊத்துங்கப்பா, அதுக்கப்புறம் காலியாக ஊத்திக்கலாம். என்ன பெரிய கல்யாண வீட்டு அளவு ஆளுங்களை கூப்பிட்டுருக்கு. நீங்க 2 பேருமே வந்தது எங்களுக்கே ஆச்சரியம் தான். அது எப்படி எங்க மானுக்கு ஒரு விசேஷம்னா நாங்க வராம இருப்போம்? டேய், அப்பாவுக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா. நீயே எங்களை இன்னைக்கு தான் அதிசயமா வீட்டுக்குள்ள விட்டுருக்க. ஏன் ப்ரோ அப்பாவை பத்தி இப்ப பேசிட்டு இருக்க? நீ பயப்படாத, நாங்க தெரியாம பாத்துக்கிறோம். என்னடா அரவிந்தா? ஆமா ஆமா, தெரியாம பாத்துக்கிறோம். பாட்டி மோருக்கு வாளி இல்ல பாட்டி. ஏப்பா அங்க ஒரு தூக்காளி வச்சிருந்தேன்லப்பா, அதுல ஊத்துங்க. சரிங்க பாட்டி. பிள்ளைங்க 2 துரு வேலை பார்க்குதுங்க. ஆமா பாட்டி, சாப்பாடு வேலைன்னா கரெக்டா பாப்போம் பாட்டி. சரி, அதை பார்க்கறதுக்கு ஆள் வேணும்ல. தம்பி, நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு தெரியாதுடா. நான் இலை கம்மியா தான் வாங்கியிருக்கேன். யூ டோன்ட் வரி ப்ரோ. அரவிந்தன் அனுப்பி நான் வாங்கிட்டு வர சொல்றேன், நீ இரு. பிறகுன்னப்பா கருப்பா, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. உனக்கு கவலையே இல்லை போ. ஆமா பாட்டி. நீ இவங்க எப்போ வந்தாலும் வீட்டுக்குள்ள விட மாட்டேனே வெளியே வச்சே பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு உன்னையால அப்படி சொல்ல முடியாது பத்தியா? அதான் கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்து 2 பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் பாட்டி, நாளைக்கெல்லாம் வந்தானுங்கன்னா அடிச்சு துரத்திடுவேன். ப்ரோ போட, டேய் போ, போய் வேலையை பாரு போ. ஹாய், வாமா வா. என்ன பாட்டி வான்னு கூப்பிடுறீங்க? எனக்கு தெரியுமா? தெரியுமா. நீ கருப்பம் கூட படிக்கிற பிள்ளை தானே? அன்னைக்கு உங்க அண்ணன் கூட கார்ல வந்து இறங்குனியே, எங்க வீட்டு வாசல்ல தானே காரை நிப்பாட்டினேன். ஆமா பாட்டி, நல்ல மெமரி பவர் உங்களுக்கு. என்ன சாக்லேட் அப்படி தகச்சு போய் நிக்கிற? கொஞ்சம் அங்க பாரு. அட தம்பி, உங்க வீட்டு விசேஷமா? யாரு என்னன்னு சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டா எங்க சுரபி. வாங்கக்கா வாங்க. வாங்கம்மா வாங்க. தம்பி யாரையுமே கூப்பிடலன்னு சொன்னேன். நான் யாரையுமே கூப்பிடல பாட்டி. நாங்கெல்லாம் கூப்பிடாமலே வர வேண்டிய முறை பாட்டி. கூப்பிட்டு தான் வந்து வளையல் போட்டு விடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கூப்பிடாமலே வருவோம். ஏன்னா கூட படிக்கிறவங்க பார்த்தீங்களா, அதான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? அது சின்ன வயது பிள்ளைகளுக்கு அடையாளம். நான் மலருக்கு தங்க காப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் பாட்டி. தங்க காப்பா? தங்க காப்பு நாத்தனார் முறை தானே போடணும்? நாத்தனார் முறை தான் போடணுமா? அப்போ நானும் நாத்தனார் முறையாவே இருந்துட்டு போறேன். சுரபி, இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. நாத்தனார் முறைக்கு வளையல் போடுறவங்க என் அண்ணனுக்கு அக்கா தங்கச்சியா தான் இருக்கணும். அப்போ நீ என் அண்ணனுக்கு அக்காவா இல்ல தங்கச்சியா? தேவைதான் இது, சுரபிக்கு இது நல்ல தேவைதான். என்ன அவமானப்படுத்தணும்னு கூட்டிட்டு வந்தால, அதான் உன்னை அவன் அசிங்கப்படுத்துறான். மலருக்கு கூட பிறந்த அண்ணன் பொண்டாட்டி நான் இருக்கும்போது நாத்தனார் முறைக்கு யார் வளையல் போடுறது? ஐசு அண்ணே. குமாரு, நீ எப்படிடா? ஐசு நல்லா இருக்கியா? உன் புண்ணியத்துல நல்லா இருக்கேன். வாங்க. நீங்க யார் பாப்பா நீ? பாட்டி, என் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டியா? உனக்கு எப்ப கல்யாணம் ஆனது? நேத்து பாட்டி. நேத்தா? ஆமா பாட்டி, அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். என்ன சாவகாசமா ஒருக்க வந்து இப்ப எனக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள என் தங்கச்சிக்கு சீர் செஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். அப்படியா? செய்ப்பா, செய், தாராளமா செய். கருப்பா என்னையா? என்ன பாட்டி, எனக்கும் ஒன்றும் புரியல. யாரையுமே கூப்பிடாம சிம்பிளா முடிக்க போறேன்னு சொல்லிட்டு என்னது இது? பாட்டி யாரும் எங்களை கூப்பிடல பாட்டி, நாங்களாதான் என் நாத்தனாருக்கு முறை செய்யலான்னு நான் வந்திருக்கேன். ஆஹா, வாடி என் சிலுக்கு பொன் வந்து சீன கல்கண்டு. நாத்தனார் முறைக்கு நான் ஒருத்தர் இருக்கும்போது முந்தா நாள் பெஞ்ச மலையில நேத்து முளைச்ச காலம், நீ ஏன் நாத்தனாருக்கு நாத்தனார் முறை செய்ய வந்திருக்கியோ? ஏக்கா, மாப்பிள நல்லா இருக்கியா? வாங்க மச்சான் வாங்க. மலரு எப்படிமா இருக்க? நாங்க நல்லா இருக்கோம். கருப்பா இது யாரியா? பாட்டி, என் அக்கா மச்சான். சார்த்தேன். ஏக்கா இங்க பாரு, நீ சொன்னது சரிதான். இங்க நாத்தனார் முறைக்கு வளையல் போடுறேன்னு சொல்லிட்டு நீ நானும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நீ ஒருத்தர் இருக்கும்போது அப்படிலாம் விடலாமா? விடுவேனா நானு? ஹலோ, மலருக்கு உரிமை உள்ள நாத்தனாரு நான் தான், நீங்கெல்லாம் 2வது தான். ஓஹோ, அப்படி போகுதோ கதை? பின்ன என்ன, நீங்க அண்ணனுக்கு கூட பிறந்த அக்கா, ஆனா நான் மலருக்கு கூட பிறந்த அண்ணன் பொண்டாட்டி. எனக்கு தான் உரிமை, பிறந்த வீட்டு உரிமை. அதுவும் இல்லாம உங்களை வேற வீட்டுக்கு கட்டி கொடுத்தாச்சு. நீங்க அடுத்த வீட்டு பொண்ணு, நான் அப்படி இல்லை, இந்த வீட்டு பொண்ணு.
இந்த ரூல்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. உரிமை உள்ள நாத்தனாரு நான் தான். தம்பி சொல்லுடா. அது எப்படி? கூட பிறந்த ரத்த சொந்தம் என் புருஷன், அவர் பொண்டாட்டி நானு. எனக்கு உரிமையா இல்ல உங்களுக்கு உரிமையா? என்னை சொல்லுங்கண்ணே. எப்பப்பப்பப்பப்பப்பா, ஏற்கனவே ஒருத்தி நான் தங்க காப்பு போடுவேன் நாத்தனார் முறைக்கின்னு வந்து நிக்கிறா. இங்க ஒரு நாத்தனார் நான் தான் சீர் செய்வேன்னு வந்து நிக்கிறா. பத்தா குறைக்கு போட்டிக்கு நீ வேற வந்து நிக்கிற. வாங்கம்மா வாங்கம்மா, யார் வந்தாலும் அங்க வளையல் போடுறதுக்கு கையில இடம் இல்லம்மா பொண்ணு பிள்ளைக்கு. எது இடம் இல்லையா? இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு முதல்லே தெரியும். அதனால தான் நான் வளையல் எதுவுமே வாங்கிட்டு வரல. நான் 5 வகை சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் என் நாத்தனாருக்கு. பெரிய நாத்தனாரே, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நான் 7 வகை சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நீ என்னமோ 5 வகை சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு ரொம்ப அலட்டிக்காத. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வகை வகையா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் என் நாத்தனாருக்கு. ஐசு, எங்க மச்சி அப்படின்னா நம்மளை விட 2 வெரைட்டிஸ்ல லீடிங்ல இருக்கு. அவங்க சாப்பாட்டுல தான் லீடிங்ல இருக்காங்க. நான் உறவு முறையிலேயே லீடிங்ல இருக்கேன். நான் தான் மலருக்கு முதல்ல சாப்பாடு ஊட்டுவேன். அப்படி சொல்லு ஐசு. சண்டைய கொஞ்சம் நிறுத்துங்க. உங்க 2 பேருக்கு முன்னாடி லீடிங்கான மைனி நான் இருக்கேன். நீங்க எங்க இங்க வந்தீங்க? நீ எதுக்கு வந்திருக்கிய? அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். சரிதான், நான் வந்ததும் போட்டிக்கு நீங்க கிளம்பி வந்துட்டீங்களோ? அப்படித்தான் போல ஐசு, அப்படித்தான் தெரியுது பார்த்தா. ஏய், யார் பார்த்துட்டா போட்டிக்கு வந்தோன்னு சொல்ற? எனக்கு இல்லாத உரிமையாடா உனக்கு? எனக்கு அப்புறம் தான்டா நீ. அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி நீ தாண்டா முதல்ல கிளம்பி வந்திருக்கணும் மூத்தவனே. நாங்க உங்களுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். வண்டியில வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. கேட்டே ஐசு, நம்ம சைக்கிள் அழுத்திட்டு நம்ம முன்னாடி வந்துட்டோமா, இவங்க பைக்ல வர்றதுக்கு லேட் ஆயிருச்சாம். என்ன மலரே, எப்படி இருக்க? வாங்க மைனி, நல்லா இருக்கேன். மயிலக்கா வாங்க. என்ன மாப்பிள்ள, என்னையெல்லாம் வான்னு கூப்பிட மாட்டேங்கிற? வள்ளி மச்சான், அதான் வந்துட்டேல, அப்புறம் என்ன? அடே முத்து, நீ இங்கதான் இருக்கியாடா? ஏன் என்ன வீட்டுல வந்து நின்னுட்டு என்னைய கேக்குற? தம்பி கருப்பா, இவங்க யாரியா? பாட்டி, மலரோட மூத்த அண்ணன் பாட்டி. மலரோட மூத்த அண்ணனும் அண்ணன் சம்சாரமுமா? வாங்க வாங்க. வந்துட்டேன் பாட்டி. வீடு கண்டுபிடிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மலரு, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா மயிலு, இங்கதான் இருக்கேன். இங்க பாரு, உனக்கு ஒரு போன் போட்டு எப்படி வரணும்னு வழி கேட்காம போச்சு. அந்த ஐடியா தோணல. சரி விடு, பரவாயில்ல, வந்துட்டேல வா. மலரு, இது யாரு? இவங்க யாரு? பாட்டி, எங்க அம்மா பாட்டி. ஆமா, நான் மலரோட அம்மா. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. மருமக பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், வாங்க. வந்துட்டேன் மருமக பிள்ளை, வந்துட்டேன். எத்தே மலரு, எத்தே போதும், ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. பர்ஃபார்மன்ஸை நிறுத்துங்க. அது அப்படியே பழகிருச்சு. மலரு, நல்லா இருக்கியாடா? நாங்க நல்லா இருக்கோம் தே. மலர், இவங்க யாருடா? எங்க அத்தை பாட்டி. உங்க அத்தைனா மாமியாரா? கருப்பனோட அம்மாவா? ஆமா பாட்டி. யா கண்ணு, ராசுக்குட்டி, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேம்மா. ஏமா, என் புருஷனும் இங்கே தான் இருக்கானா? சரிதான். அதான் போகும்போதே என் மாமனார் சொன்னாரு, நீங்க போற அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அவனும் சுத்திக்கிட்டு இருப்பான்னு. இப்பதான் புரியுது. எம்மா பாப்பா, நீ மாடி வந்திருக்க? மாப்பிள்ள வாங்க. எங்க அத்தைக்கு எங்களையெல்லாம் கண்ணு தெரியல போல. ஆமா, உனக்கு முன்னாடி வந்த எங்களையா கண்ணு தெரியல. சரி சரி, சண்டை போட்டுக்கிடாதீங்க. சரி, எல்லாரும் வந்தாச்சு. பிள்ளை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாருமே இங்கேதான் இருக்கும் போல. பரவாயில்லையே, எல்லாரும் வந்துட்டோமே. எம்மா, அப்பா எப்படிம்மா விட்டாரு? அவர்கிட்ட யார் இங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வந்தா? நாங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சரிதாம்மா, நானுமே எங்கள் மாமியார்கிட்ட அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு வளகாப்புன்னு. அப்ப நாங்க மட்டும்தான் எங்க மாமா கிட்ட முறையா தகவல் சொல்லி பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்கோம். அடே மூத்தவனே, நீ எப்படி வந்த? நாங்கெல்லாம் யாருக்கிட்டயுமே சொல்லல, அப்படியே கிளம்பி வந்துட்டோம். முத்து, நீ எப்படிடா வந்த? என்னோட சைக்கிள்ல வந்தேன். இல்லடா, நீ வந்திருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? அதைத்தான் கேக்குறேன். தெரியாது. நீ நினைச்சுக்கிட்டு இருடா மவனே, தெரியாதுன்னு. சரி, வளையல் போட்டுடலாமா? வளையல் எல்லாம் பிள்ளைக்கு போட்டு முடிச்சாச்சு. வளகாப்பே நாங்கள் முடிச்சிட்டோம். இந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டியதான். அதுக்கு தான் நான் ஊட்டுவேன், நீ ஊட்டுவேன்னு ஒரே பஞ்சாயத்தா கிடக்கு 3 மைனிமார்களுக்கும். என் மருமகளுக்கு நான் தான் முதல்ல ஊட்டுவேன். எங்க அக்காவுக்கு நான் தான் முதல்ல ஊட்டுவேன். மூத்த மைனி நான் தான் முதல்ல ஊட்டுவேன். என் நாத்தனா இருக்கு. இங்க முதல்ல வந்தது நாங்க வந்ததை பார்த்து போட்டி போட்டுக்கிட்டு தான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. எனக்கு தான் முத உரிமை, நான் தான் ஊட்டுவேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என் தம்பி பொண்டாட்டி என் நாத்தனாரு, அவளுக்கு நான் தான் முதல்ல ஊட்டுவேன். அச்சச்சோ, ஒரே குடும்பத்துல இருந்து வந்துட்டு சண்டை போடாதீங்க. இந்த மலர் பிள்ளை சொல்லுடா, அவன் யார் முதல்ல ஊட்டணும் உனக்கு? மலரு, நான் தானே மலரு உனக்கு முதல்ல ஊட்டணும். நான் தானே உனக்கு முத மைனி. மலரு, நான் தானே உங்க மூத்த அண்ணன் பொண்டாட்டி. அப்ப நான் தானே, எனக்கு தானே முதல்ல முறை. நான் தானே ஊட்டணும். மலரு, நான் தானே மலர் உங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு முதல்ல இங்க வந்திருக்கேன். உன் 2வது நாத்தனாரா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு நான் தானே அப்போ உனக்கு ஊட்டணும்.
அக்கா நான் தானக்கா உன் செல்ல தங்கச்சி, நான் தானே உனக்கு முதல்ல ஊட்டணும். அடே அத்தை என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு வந்திருக்கேன்லடா, நான் தானடா முதல்ல ஊட்டணும். நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு முதல்ல சாப்பாடு ஊட்டுறது என் கருப்ப மாமா தான் ஊட்டணும். வந்தவங்க நீங்க எல்லாரும் வாங்க உட்காருங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா சாவகாசமா கிளம்பி போகலாம். வாங்க உட்காருங்க. ஆமா, எங்க மலர் பிள்ளை சொல்றதும் சரிதான். நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கீங்க ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர். ஆனா எப்பவுமே எங்க மலர் பிள்ளை கூட இருக்கிறது கருப்பன் தம்பி தான். அதனால அந்த தம்பி தான் பிள்ளைக்கு முதல்ல ஊட்டணும். பிள்ளை ரொம்ப நேரமா வெறுவதோட இருக்கா. அவளுக்கு முதல்ல வளகாப்பு சாப்பாடை ஊட்டிடலாம். எல்லாம் ஹோட்டல்ல வாங்கி வச்சாச்சு. அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அதனால யாரும் கோச்சுக்கிடாதீங்க, சண்டை போடாதீங்க. இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷங்கிற முறையில சொல்றேன். எல்லாரும் உட்காருங்க. சரி, என் தம்பியே முதல்ல ஊட்டட்டும், நாங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறோம், அவ்வளவுதானே? என்னமோ இருக்காக்கும். என் பிள்ளையே முதல்ல செய்யட்டும். ஆமா, எங்க மானசே முதல்ல பண்ணட்டும். அதுதான் சரி, என் மாப்பிள்ளையே பண்ணட்டும். நாங்கள் வேலை மெனக்கட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நாங்கள் முதல்ல செய்யக்கூடாதோ? இந்த வீடு தான் நினைக்கிறேன். மாவிளை தோரணமெல்லாம் கட்டி இருக்கு. வாசல்ல நிறைய செருப்பும் கிடக்கு. அப்ப இதுதான் வளகாப்பு வீடா இருக்கும். யார் அது? இந்த கருப்பனோட சைக்கிள்ல நிக்குதுல, இந்த வீடு தான்.